ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல் மூமின் அஃதல் பில் மக்கா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமின் மக்காவை விட சிறந்தவன். மக்கா மிக கண்ணியமானது, உலகத்திலேயே கண்ணியமான இடம். மக்காவில் இருந்துதான் உலகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. மக்காவை கொண்டுதான் அல்லாஹ் உலகத்தை விரித்தான் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லும். கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினின் கண்ணியம் எப்படி என்று சொன்னால் காபாவை போன்றது, அதைவிட தாண்டியது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய கண்ணியத்தை போக்கக்கூடாது, மரியாதையை போக்கக்கூடாது, அவனை கேவலமாக பேசக்கூடாது, அவன் குறைகளை எடுத்து வெளியிலே சொல்லக்கூடாது என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்வது குற்றம் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே பேசிய வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தை பற்றி பேசினார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டியவைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடமையானவைகள் என்ன? அவன் உரிமைக்கும் அவனுடைய உடலுக்கும் அவனுடைய உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கியத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்திலே நாம் எல்லாம் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு மனிதனுடைய உரிமைகள், ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய மரியாதை, இவைகள் எல்லாம் இன்றைக்கு பேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்பிலேயும் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மூமினுடைய மானத்தை நீங்கள் பறக்க வேண்டாம், பறக்க விட வேண்டாம். ஒரு மூமினுடைய மானத்தை நீங்கள் மரியாதையோடு அவர்களை மறைக்க வேண்டும், அவனுடைய குறைகளை மறைக்க வேண்டும். அவர்கள் குறைகளை நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையிலே உங்கள் குறையை அல்லாஹ் மறைப்பான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு உடனே ஷேர் செய்வதற்குத்தான் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்ற செய்திகளை படிப்பதே இல்லை. வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய செய்திகள், பேஸ்புக்கிலே வரக்கூடிய செய்திகளை என்னவென்றே தெரியாமல் அதை உடனே நாம் என்ன செய்துகின்றோம்? ஃபார்வர்ட் செய்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உபன்யாசம், அவர்கள் செய்த உபதேசத்திலே முதல் உபதேசம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மரியாதையை குறைக்க கூடாது, ஒரு மனிதனுடைய மானத்தை வெளிப்படுத்தக்கூடாது, ஒரு மனிதனுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே செய்த உபதேசம் என்பதாக வரலாறுகளில் எழுதப்படுகிறது, ஹதீசுகளில் எழுத